குஜராத்தின் தலைநகரான அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து இன்று மதியம் சுமார் 1:17 மணியளவில் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நொடிகளிலேயே திடீரென விபத்துக்குள்ளாயிருக்கிறது. சற்று முன் நடைபெற்ற இந்த அதிர்ச்சி சம்பவம் நாட்டை சோகத்துக்குள்ளாழ்த்தியுள்ளது. குஜராத்தின் தலைநகரான அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நிமிடங்களிலேயே திடீரென விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் சிக்கிய விமானத்தில் 242 பயணிகள் இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விபத்துக்குள்ளான இடத்தில் வானுயர கரும்புகை சூழ்ந்திருக்கும் நிலையில் மீட்பு நடவடிக்கைகள் அதிரடியாக நடைபெற்று வருகிறது. இந்த விமான விபத்தில் குஜராத் மாநில முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் பயணிகள், பணியாளர்கள் என மொத்தம் 242 பேர் இருந்தனர். இவர்களில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் பிரிட்டிஷ் நாட்டவர்கள், ஒருவர் கனடாவை சேர்ந்தவர் மற்றும் 7 பேர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர்கள். விமானத்துக்குள் இருந்த 242 பேரில் ஒருவர் கூட உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்பதுதான் அதிர்ச்சி சம்பவம். விமானத்துக்குள் இருந்தவர்கள் மட்டுமல்ல, விமானம் 600 அடி உயரத்தில் இருந்து குடியிருப்பு பகுதியில் விழுந்ததால் அந்த இடத்தில் இருந்த மருத்துவக் கல்லூரி விடுதியில் மதியம் உணவருந்திக் கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பலரும் மரித்து போயிருப்பது வேதனை அளிக்கிறது. தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதலை தருவாராக. உங்கள் ஜபங்களில் இதனை நினைத்து ஜபியுங்கள். இச்சமயத்தில் தமிழ் கவிஞரும் தமிழாசிரியருமான வித்யா தனது குறிப்பில் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 15 ஆகிய வசனங்களை சுட்டிக்காட்டிய அவர், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையைப் போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று யாக்கோபு இறை தூண்டலால் எழுதியுள்ளார். நாமும் இதனை கடைபிடிக்க வேண்டும். என்னால் முடியும், நான் சாதிப்பேன் என்ற ஆணவ கொள்கைகளை விட்டுவிட்டு ஆண்டவரின் பக்கமாக நாம் திசை திரும்புவோம். கர்த்தருக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் என்கிற பதங்கள் நம் பயன்பாட்டுக்கு வரட்டும். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வேதனையான இந்த சூழ்நிலையில் மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் ஜீவன்கள் காப்பாற்றப்படவும், தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தாரின் ஆறுதலுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாய் உள்ளது. இந்த காணொளி குறித்த உங்கள் கருத்துக்களையும் கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். நன்றி. ओके ओके